நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரின் 4.66 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டு விழா. அமைச்சர், MP, MLA பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்புகள் செய்து சிறிய பேருந்து நிலையமாக செயல்பட்டு வந்த நிலையில் பேருந்துகள் நிற்பதற்கும் பயணிகள் நிற்பதற்கும் போதுமான இடமில்லாத காரணத்தினால் தற்பொழுது தமிழக அரசு நகர்ப்புற மேம்பாட்டு நிதியில் 4.66 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கி அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நகரமன்ற தலைவர் தமிழ்செல்வி அசோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணிநூல் அமைச்சர் காந்தி, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம், மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, வட்டாட்சியர் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு செங்கல் எடுத்து கொடுத்து அடிக்கல் நாட்டினார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.